வானில் ஒரே நேரத்தில் 6 கோள்கள் அணிவகுக்கும் அரிய நிகழ்வு. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கத்தில் இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை பொதுமக்கள் காண ஏற்பாடு. வேங்கை வயல் வழக்கில் சிபிஐ விசாரணை கோரும் பொதுநல மனுக்களை விசாரிக்க வலியுறுத்தி தலைமை நீதிபதி அமர்வில் தமிழக அரசு முறையீடு. வழக்கின் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படுமா என எகுரும் எதிர்பார்ப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் கைதான கண்ணன் மற்றும் ஐயாசாமி ஆகிய 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன். கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. மிடுக்கு நடை போட்ட முப்படை வீரர்கள். பரந்தூரில் விமான நிலையம் அமைவதால் தொழில், மருத்துவம் உள்ளிட்ட துறைகள் வளர்ச்சி பெறும். கிராம மக்கள் பாதிக்கப்படாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு உறுதி. விமான நிலையம் அமைக்க பெரும்பாலான கிராமங்கள் ஒத்துழைப்பு. விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக சில கிராமங்களில் மட்டுமே எதிர்ப்பு. 3 மடங்கு அதிக விலை தருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் விளக்கம். கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதால் வடமாநில மாணவர்கள் நம்பிக்கையுடன் வருவதாக ஆளுநர் RN ரவி புகழாரம். தமிழ்நாட்டின் கல்வி முறையை தொடர்ந்து விமர்சித்து வந்த நிலையில் திடீர் பாராட்டு. திருவள்ளுவர் மற்றும் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டம் முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பல்கலைக்கழக வேந்தர் பதவியில் ஆளுநருக்கு பதில் முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்றும் பேச்சு. மசோதாக்கள் மற்றும் துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரம். ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரும் தமிழ்நாடு அரசின் ரிட் மனுவை உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தவிக தலைவர் விஜயின் தந்தையை அறிமுகம் செய்து வைத்ததே முன்னாள் முதல்வர் கருணாநிதிதான் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேச்சு. திமுகவை எதிர்த்தால் காணாமல் போவார்கள் என்றும் ஆவேசம். புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நடந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகளை பெற முண்டியடித்த பொதுமக்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி முதியவர் ஒருவர் மூச்சு திணறி உயிரிழந்த சோகம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு வலிப்பு. போலீஸ் காவலில் இருந்தபோது உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதி. பெங்களூருவில் பேருந்துக்காக காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். தாலி, செல்போன், பணத்தை பறித்துவிட்டு தப்பியோடிய 2 பேரை கைது செய்தது பெங்களூரு காவல்துறை. ஆத்தூரில் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை ஸ்கேன் மிஷின் மூலம் கண்டறியும் கும்பலைச் சேர்ந்த 2 கைது. தருமபுரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அதிரடி. இலங்கை சிறையிலிருந்து விடுதலையான 41 தமிழக மீனவர்கள் சென்னை வந்தடைந்தனர். தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று ஆம்னி பேருந்து மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். முதுமலை வனப்பகுதியின் மசினகுடி பகுதியில் தாயுடன் வந்த குட்டி யானையிடம் பீர் பாட்டில். வனப்பகுதியில் மதுபாட்டில்களை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தல்.
குவைத்தில் குளிருக்காக அறையில் தீ மூட்டி உறங்கிய போது மூச்சு திணறி உயிரிழந்த தமிழர்களை அங்கேயே அடக்கம் செய்ய முடிவு. போதிய பண வசதி இல்லை என்றும் தமிழக அரசு உதவ வேண்டும் என்றும் உறவினர்கள் கோரிக்கை. தெலங்கானாவில் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை சரமாரியாக தாக்கிய பாஜக எம்பி ஏத்தல ராஜேந்தர் ஏழை மக்களின் நிலங்களை ஏமாற்றி வாங்க முயற்சித்ததாக குற்றஞ்சாட்டி ஆதரவாளர்களுடன் தாக்குதல். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோயிலில் நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி விழாவில் 20 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம். சொர்க்கவாசல் திறப்பு நாளில் 2,75,000 பக்தர்கள் பங்கேற்றதாகவும் தகவல். பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை வழங்க மறுக்கும் டிரம்பின் புதிய உத்தரவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. கலிபோர்னியா, நியூயார்க், வாஷிங்டன் உள்ளிட்ட 22 மாகாணங்கள் வழக்கு தாக்கல். சர்ச்சைக்குரிய வகையில் வணக்கம் வைத்த விவகாரம். இத்தாலி நாட்டின் மிலன் நகரில் எலான் மஸ்கின் உருவ பொம்மை தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டதால் பரபரப்பு. துருக்கி நாட்டில் உள்ள சொகுசு விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 76 உயர்வு. லெபனானில் ஹிஸ்புல்லாவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ரஷ்ய ஆயுதங்களை யுக்ரைனுக்கு வழங்க இஸ்ரேல் முடிவு. இஸ்ரேலின் முடிவுக்கு நன்றி தெரிவித்த யுக்ரைன் தூதர். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான T20 தொடர் இன்று ஆரம்பம். கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் முதல் போட்டி மாலை 7 மணிக்கு தொடங்குகிறது.